ஆண்டாள் திருவடிகளே சரணம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன்தன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறையொன்றுமில்லாத கோவிந்தா உன்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 28. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் காண்பித்துக் கொடுப்பது ஒரு அழகான விஷயம், ஒரு நுண்மையான விஷயம் என்று சொல்ல தோன்றவில்லை. ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து அப்படித்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அழகான விஷயத்தை சொல்கிறாள், நுட்பமான விஷயத்தை சொல்கிறாள் என்று சொல்லி 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 எல்லா விஷயங்களும் அழகாகத்தான் இருக்கிறது, எல்லா விஷயமும் நுட்பமாகத்தான் இருக்கிறது, எல்லா விஷயமும் பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறாள். அறியாத பிள்ளைகளும் என்றும் சொல்லிக் கொள்கிறார். நாம் இந்த திருப்பாவையை தொடங்குவதற்கு முன்பு முன்னுரையில் சொன்னோம் இல்லையா, இந்த 30 பாசுரங்களில் எது முக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் எல்லோரும் எல்லா பாசுரங்களையும் சொல்லிவிட்டோம் என்று அந்த முன்னுரையில் நாம் சொன்னோம். அந்த அர்ச்சகர் எங்களிடத்தில் சொன்னார், 30 பாசுரங்களும் முக்கியமானவை என்று நீங்கள் எப்படி சொன்னீர்கள்? எப்படி சொன்னீர்கள் என்றால் அந்த பாசுரத்தில் இருக்கின்றது, ஒரு பாசுரத்திலும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, அதனால்தான் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னார் என்று முன்னுரையிலேயே நாம் பார்த்தோம். ஒவ்வொரு பாசுரத்திலும் அத்தனை விஷயங்களை வைத்திருக்கிறாள். இப்பொழுது நாம் கூட ஒவ்வொரு பாசுரத்தில் இப்பொழுது இந்த காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு பொருளை எடுத்து பேசுகிறோம் இல்லையா? எப்படி பேசுகிறோம்? அந்த பாசுரத்தில் அது இருக்கிறது. அவள் சொல்கிறாள், இந்த பாசுரத்தில் இந்த பொருளை வைத்திருக்கிறேன் பார் என்று நம்மிடத்தில் சொல்லுகிறாள். ஒவ்வொரு பாசுரத்திலும் அப்படிப்பட்ட விஷயங்களை, பெரிய விஷயங்களை, நுணுக்கமான விஷயங்களை, அழகான விஷயங்களை அவள் வைத்துள்ளாள். அதை பார்த்துதான் நாம் நமக்கு தெரிந்த வரையில் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றும் பார்த்தோம் இல்லையா? நம்முடைய முன்னோர்கள், ஆச்சாரியர்கள் இந்த பாசுரங்களை எடுத்து விதவிதமான அர்த்தங்கள் சொல்லியுள்ளார்கள் என்றும் நாம் பார்த்தோம். தத்துவார்த்தங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள், இதை ராமாயணத்தோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள், நாடகம் என்று பார்த்திருக்கிறார்கள். விதமாக எப்படியெல்லாமோ வியாக்கியானம் சொல்லியும் கூட இன்னும் கரை காண முடியாத இந்த திருப்பாவையை எழுதிய ஆண்டாள், இந்த திருப்பாவையை நமக்கு சொன்ன ஆண்டாள். இப்பொழுதும் மார்கழியில் பாடுவதோ அல்லது ஸ்மரணம் செய்வதோ அல்லது பாராயணம் செய்வதோ அல்லது இது போன்று எடுத்து பேசுவதோ என்று எப்படியாவது ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் முயல்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த திருப்பாவையை சொல்லிய ஆண்டாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் தன்னை சொல்லிக் கொள்கிறாள் அறியாத பிள்ளைகளும் என்று, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் என்று தன்னை சொல்கிறாள். எப்படிப்பட்ட தன்னடக்கம், எப்பேற்பட்ட தன்னடக்கம், மனதை உருக்குகின்ற தன்னடக்கம் இல்லையா? இந்த தன்னடக்கம் என்னும் விஷயத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கிறாள் என்றால் அவ்வளவு நுட்பமான ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிக்கிறாள். ஏனென்றால் போன பாசுரத்தில் அவள் வெற்றியில் களித்திருத்தலை சொன்னாள். போன பாசுரத்தில் அவள் நாம் ஒரு விஷயத்தை நன்றாக செய்து முடித்து விட்டோம் என்றால் அதை எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொன்னாள். நாம் பொதுவாக ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றோம் என்றால் நமக்கு அடுத்து வருவது என்ன? நாம் வெற்றியில் களித்திருக்கும் பொழுது நமக்கு அடுத்து எங்கு செல்லும் நம்முடைய மனம் என்று அவளுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் வெற்றி அடைந்த பின்னர் உடனே நாம் கொள்ள வேண்டிய இந்த தன்னடக்கத்தை எடுத்து நமக்கு அழகாக காண்பிக்கிறாள். எப்பொழுதுமே நமக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றால் கூட நம்மால் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒப்புக்கொள்ள முடியாது. அந்த தன்னடக்கம் என்பது மிகவும் கடினம், அது வரவே வராது. நம்மால் நமக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிக் கொள்வதற்கோ அல்லது நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்வதற்கோ நம்மால் நம்மை கொண்டு வரவே முடியாது. We cannot bring ourselves to say that. பல விஷயங்களை செய்துவிட்டோம், சாதித்து விட்டோம், நாம் ஒரு துறையில் பல நிலைகளை கடந்து விட்டோம், ஒரு நல்ல நிலையை அடைந்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக நம்மால் இந்த விஷயம் எனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொள்ளவே முடியாது. நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒப்புக்கொள்ள நம்முடைய அகங்காரம் நம்மை விடவே விடாது. நான் செய்தது சரிதான் என்று எப்படியாவது அதை சரிகட்டதான் நமக்கு தோன்றுமே தவிர, சாக்கு சொல்வது என்று பார்த்தோம் இல்லையா? சாக்கு சொல்ல தோன்றுமே தவிர ஏதோ ஒன்று சொல்லை சமாளிக்கத்தான் பார்ப்போமே தவிர, அல்லது அடுத்தவர் மேல் அந்த பழியை போடலாம் என்று நினைப்போமே தவிர, நாம் தான் இந்த தவறை செய்தோம் என்று ஒப்புக்கொள்வதற்கு நம்முடைய நான் என்னும் அந்த அகங்காரம் ஒப்புக்கொள்ளவே ஒப்புக்கொள்ளாது, நம்மை விடவே விடாது. பொதுவாகவே
நாம் பல நிலைகளை கடந்து செல்ல செல்ல, நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள நாம் நிறைய படித்து விட்டோம், நிறைய கற்றுக்கொண்டு விட்டோம், பல நிலைகளுக்கு சென்று விட்டோம். நாம் இப்போது நல்ல நிலையில் வந்து விட்டோம், நம்மை எல்லோருமே மதிக்கிறார்கள், நமக்கு விஷயம் தெரிந்திருக்கிறது என்றெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது அதற்கான அகங்காரம் வந்துவிடும். நாம் அநேகமாக தவறு செய்ய மாட்டோம், நமக்கு தவறு நேர வாய்ப்பில்லை, நமக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது, சரியாகத்தான் செய்வோம் என்ற ஒரு எண்ணம் கூடவே வளர்ந்துவிடும். நாம் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நமது நாம் என்னும் அகங்காரமும் நன்கு உயர்ந்து நிற்கும். அந்த நிலையில் நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்வது மிக மிக கஷ்டம். பல சமயங்களில் இது போன்ற ஒரு செருக்கை அடைந்து விட்டோம் என்பது நமக்கே தெரியாது. அது ஒரு தன்னம்பிக்கை மீறிய செருக்காக போய்கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாமலேயே நாம் அப்படிப்பட்ட ஒரு அகங்காரத்தோடு இருப்போம். நாம் தவறு செய்துவிட்டோம் என்று நமக்கு தெரிந்தாலும் கூட அதை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதற்கு நமக்கு தெரியாமலேயே நம்மோடு வளர்ந்த அந்த அகங்காரம்தான் காரணமாக இருக்கிறது. சில சமயங்களில் நாம் செய்தது தவறு என்று நமக்கு தெரிந்தாலும் கூட வெளிப்படையாக மன்னிப்பு கேட்பதற்கு நமக்கு மிகுந்த சிரமமாக போய்விடும். அந்த மன்னிப்பை கேட்பதற்கு பதிலாக எத்தனை விதவிதமான விஷயங்களை நாம் சொல்வோம். மன்னித்து விடுங்கள் என்று அந்த 2 வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள், நான் இப்படியாக ஆகிவிடும் என்று நினைத்தேன். நாம் சொன்னது அவர்களுக்கு புண்பட்டிருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அலங்காரமான ஒரு வார்த்தையாக நான் சொன்னது உங்களுக்கு புண்பட்டிருந்தால் என்று அதை இன்னும் மிகைப்படுத்தி சொல்வோமே தவிர, ஆமாம் உங்கள் மனம் புண்படும்படியாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதை நாம் அவ்வளவு கஷ்டமாக உணர்வோம். இங்கு அடுத்தபடியாக ஆண்டாள் சொல்வதை நாம் பார்க்க வேண்டும். சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே என்று சொல்கிறாள். நாம் பெரும்பாலும் ஒரு மன்னிப்பு கேட்பதற்கோ அல்லது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வதற்கோ ஏன் தயங்குகிறோம் என்று பார்த்தால், நாம் அந்த மன்னிப்பு கேட்டவுடன் நாம் யாரிடம் மன்னிப்பு கேட்கிறோமோ அவர் நம்மிடம் எப்படி நடந்து கொள்வார் என்று நமக்கு தெரியாத காரணத்தினால், அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாததனால், ஒருவேளை நாம் மன்னிப்பு கேட்டு அவர் நம்மை மிகவும் ஏளனமாக நினைத்து விட்டால், நம்மை பார்த்து நகைத்து விட்டால், சிரித்து விட்டால், நம்மை மிகவும் தரக்குறைவாக பார்த்து விட்டால், நம்மை பார்த்து சீறிவிட்டால் என்று விதவிதமான ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துதான் நாம் மன்னிப்பு கேட்பது என்னும் இந்த விஷயத்தை தள்ளி போடுகிறோம் அல்லது தவிர்த்தே விடுகிறோம். ஆனால் இங்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மன்னிப்பு கேட்பது மட்டும்தான் நம்முடைய கடமையே தவிர, அவர் எப்படி நடந்து கொள்வார் என்பது நாம் கவலைப்படக்கூடாத ஒரு விஷயம். அவர் எப்படி நடந்து கொள்வார் என்று நினைத்தோமேயானால் நாம் ஒருபொழுதும் மன்னிப்பு கேட்கவே மாட்டோம். அவர்கள் நகைத்து கொள்ளட்டும், நம்மை ஏளனமாக பார்க்கட்டும், நமக்கு அறிவுரை கூறட்டும், அல்லது நம்மை பார்த்து சீறிவிடட்டும், பரவாயில்லை, எப்படி வேண்டுமானால் நடந்து கொள்ளட்டும். ஆனால் நான் தவறு செய்தேன், நான் மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என்ற அந்த தெளிவுதான் நமக்கு இங்கே தேவையானது. இன்னும் சொல்ல போனால், ஆண்டாள் போல் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுதே, நான் மன்னிப்பு கேட்கப் போகிறேன், நீங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள், சீறிவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு கூட நாம் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் நமக்கு இங்கே முக்கியம் என்னவென்றால், நாம் தவறு செய்தோம், நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு தன்னடக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மால் மன்னிப்பு கேட்க முடியும். தன்னடக்கம் இல்லை என்றால், எனக்கு எல்லாமே தெரியும், நான் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டே இருந்தோம் என்றால், நாம் தவறுகள் மட்டும்தான் செய்து கொண்டே இருப்போமே தவிர அதற்கான மன்னிப்பும் நாம் கேட்க மாட்டோம், அதற்கான வருத்தமும் நாம் படமாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதும் நமக்கு புரிய வாய்ப்பே இல்லை. செல்ஃப் ரியலைசேஷன் என்ற விஷயம் அங்கு நடக்க வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. தன்னடக்கத்தோடு இருப்பதற்கு நாம் முதலில் தன்னடக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் அதை நாம் பயிலுவதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். முதல் விஷயம் என்னவென்றால், தன்னடக்கத்தோடு இருப்பது நாம் ஏதோ தாழ்ந்து போகிறோம் என்பது அல்ல. நாம் எவ்வளவோ பெரிய விஷயத்தை சாதித்து விட்டு கூட எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்வதனால் நாம் ஏதோ ஒன்றுமே தெரியாதவர்களாகவே ஆகிவிடப் போவதில்லை. அவ்வளவு விஷயத்தையும் சாதித்து கூட தன்னடக்கத்தோடு இருக்கிறார் பார் என்ற ஒரு நல்ல விஷயத்தை தான் அது நம்மை பற்றி காண்பித்து கொடுக்கிறதே தவிர, நான் சாதித்து விட்டேன் என்று சொல்வதால் நாம் கர்வமுடையவராக, செருக்குடையவராகத்தான் பார்க்கப்படுவோமே தவிர, தன்னடக்கமே நம்மை உயர்ந்தவராக ஆக்குகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செருக்கு என்பது ஒரு கணம், தன்னடக்கம் என்பது அந்த கணத்தை இறக்கி வைப்பது போல. நாம் செருக்காக இல்லாமல் தன்னடக்கத்தோடு இருந்தோம் என்றால் உண்மையிலேயே ஒரு பெரிய பாரத்தை கீழே இறக்கிவிட்டு சுதந்திரமாக இருப்பது போல் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கலாம். தன்னடக்கம் என்பதை ஒரு இழப்பு என்றோ தோல்வி என்றோ நாம் நினைக்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. தன்னடக்கம் என்பது இட் இஸ் அ சைன் ஆஃப் ஸ்ட்ரெங்க், இட் இஸ் அ சைன் ஆஃப் கரேஜ். தன்னடக்கம் என்பது ஒரு பலம், அது பலவீனம் அல்ல. ஒரு கால் செருக்கு உள்ளவர்கள் கூட நம்மை மற்றவர்கள் தாழ்வாக பார்த்து விடக்கூடாது
நம்மை மற்றவர்கள் குறைவாக எடை போட்டுவிடக்கூடாது என்று அந்த தாழ்வு மனப்பான்மையால் கூட செருக்கு ஒரு கால் வளரலாம். ஆனால் தன்னடக்கம் ஒருபோதும் தன்னை பலவீனமாக நினைத்து கொள்ளாது. தாழ்வு மனப்பான்மை அது ஒரு காலம் ஏற்படுத்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் தன்னடக்கம் என்பது தைரியம். நமக்கு நம்மை பற்றிய ஒரு பயம் இருந்தால்தான், நம்மை மற்றவர்கள் எப்படி எடை போடுவார்களோ என்ற பயம் இருந்தால்தான் நாமே நம்மை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். பாசுரம் 14 பார்த்தோம் இல்லையா? மற்றவர்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நாமே சென்று நம்மை பற்றி அவர்களிடத்தில் பெருமை பேசுகிறோம் என்று அந்த பாசுரத்தில் பார்த்தோம். பெரும்பாலும் அதுபோன்று தற்பெருமை பேசுபவர்களை பார்த்தால் உள்ளூர் அவர்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும். மற்றவர்கள் தங்களை குறைவாக எடை போட்டு விடுவார்களோ என்ற அந்த பயம் இருக்கும். அந்த பயம் இருப்பதனால்தான் நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று அவர்களாகவே தங்களை பற்றி பெருமை சொல்லிக் கொள்கிறார்கள் இல்லையா? அப்பொழுது தன்னடக்கமாக இருப்பது தைரியம்தானே. தன்னடக்கமாக இருப்பது நான் என்னை பற்றி உங்களிடத்தில் பெருமையாக சொல்லிக்கொள்ளும் கட்டாயம் என்னிடத்தில் இல்லை. நான் என்னை பற்றி எப்படியாவது ஒரு நல்ல எண்ணத்தை உங்களிடத்தில் புகுத்துவிட வேண்டும் என்ற கட்டாயத்தில் நான் இல்லை என்ற தைரியம் இருந்தால்தானே நம்மால் தன்னடக்கத்தோடு இருக்க முடியும். அதனால் தன்னடக்கம் என்பது பலம், தன்னடக்கம் என்பது தைரியம். நான் முன்பு பார்த்தது போல இந்த தன்னடக்கம் என்பது சரியான நேரத்தில் அழகாக வெளிப்படுத்த வேண்டிய குணம். ஆண்டாள் இந்த வெற்றி களிப்பிற்கு பிறகு தன்னடக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறாள் இல்லையா? ஏனென்றால் தன்னடக்கமாக நாம் எப்பொழுதுமே தன்னடக்கமாக இருந்துவிட்டு ஒரு வெற்றியின் போது இந்த தன்னடக்கத்தை மறந்துவிட்டோம் என்றால் அது சரியானதாக இருக்காது. நாம் இந்த தன்னடக்கத்தை சரியான இடத்தில் வைக்க வேண்டும். ஒரு வெற்றி பெறும் பொழுது, பெரிய சாதனையை செய்யும் பொழுது, எல்லாவற்றையும் நாம் சாதித்து விட்டோம், நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துவிட்டது என்னும் பொழுது இந்த தன்னடக்கத்தை ஞாபகம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்து கொண்டு இருந்ததென்றால் அந்த செருக்கு என்னும் விஷயம், நான் தான் என்னும் அந்த அகங்காரம் நம்முடைய அருகில் கூட வராது. தன்னடக்கத்தோடு இருந்தோம் என்றால் இன்னும் வளர்வோம், மென்மேலும் வளர்வோம், வளர்ந்து கொண்டே இருப்போம். ஆனால் செருக்கு என்று ஒன்று வந்துவிட்டதென்றால் வளர்ச்சி அப்படியே நின்றுவிடும். செருக்கு என்பது நம்முடைய வளர்ச்சிக்கு நாமே முட்டுக்கட்டை இடுவது போல. அதனால் எத்தனை சாதித்து விட்டாலும், எத்தனை வெற்றி பெற்று விட்டாலும், வெற்றி மேல் வெற்றி பெறுகிறோம் என்றாலும், எல்லோரும் நம்மை புகழ்ந்தாலும் கூட செருக்கு ஏற்படாத வண்ணம் நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தன்னடக்கத்தோடேயே தான் இருக்க வேண்டும். இங்கு ஆண்டாள் சொல்லிக் கொள்கிறாள் இல்லையா? அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் என்று சொல்லிக் கொள்கிறாள். அறியாத பிள்ளைகளும் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறாள். இத்தனை அழகான பாசுரங்களை சொல்லிய ஆண்டாள், மாற்றி மாற்றி பொருள் சொல்லியும் கரை காணாத இந்த திருப்பாவை நமக்கு அருளிய ஆண்டாள் தன்னை அறியாத பிள்ளைகளோ என்று சொல்லிக் கொள்கிறாள் இல்லையா? இதை பார்த்து நம்முடைய தன்னடக்கத்தை நாம் மென்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். செருக்கு என்னும் விஷயத்தை அண்டவிடக்கூடாது. எப்பொழுதுமே ஆண்டாள் வழியிலேயே சென்று நாமும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் ஏதேனும் தவறிழைத்து விட்டால் சீறி அருளாதே என்று அந்த பெருமாளிடத்தில் நாம் பணிய வேண்டும். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுப்பது தன்னடக்கம், ஹியூமிலிட்டி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.